வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குருப்யோ நமக. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் கம் கணபதயே நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஓம் சம் சரஸ்வத்யை நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாது. அம்பாளுடைய அளவிட முடியாத கருணையினால் நாம் லலிதா சகஸ்ரநாமம் என்ற இந்த மகா கிரந்தத்தை ஏதோ கொஞ்சம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முதல்ல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தியான ஸ்லோகம். தியான ஸ்லோகம் எதற்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ நமக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கான்வர்சேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? நமக்கு நாமே பேசிக்கிறதுங்கிறது அது நம்ம பண்ணாத ஒன்று. பட் அப்படி பண்ணினாலும் ஊர் உலகம் அது வேறு மாதிரி ஒரு பேர் வச்சு சொல்லும் இல்லையா? பட் நமக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணினா மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு கான்வர்சேஷனை. ஏன்னா நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இல்லையா அந்த இடத்துல. அதுக்காவது நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல அம்பாளை எல்லா இடத்திலும் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அவளை நான் அப்படியே தியானம், அதாவது மனசில் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சா அது முடியுமா, நடக்கிற காரியமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் மகா பெரியவர் சொல்கிற மாதிரி நம்முடைய இந்திரியங்கள் புற விஷயங்களுக்கே, உலகாதாய விஷயங்களுக்கே பழக்கப்பட்டு போனதுனால எப்போதுமே கண் எங்கேயாவது பார்க்கும், காது எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கும், வாய் எங்கேயோ ஏதோ ஒரு வாசனை வர்றதுக்குள்ளே வாயில் என்ன சொல்லும், நீர் சுரக்கும். அப்படி ஏதோ ஒரு விஷயம் இல்லையா, கையை இப்போ குழந்தைகள் மாதிரி ஏதோ கையை ஒரு வசம் பண்ணி கையை ஏதோ ஒரு ஸ்பர்ஷம். இந்த 5 இந்திரியங்களும் 5 குதிரைகளை போல ஏதோ ஒரு வேலையை அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கும். 5 ஒரு சேர இருக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுவாக ஒரு சேர இருந்தாலும் அந்த மனசோட சேர்ந்து அது லயிக்குமா அப்படின்னா அது அதை விட கடினமான காரியம். சரி, கஷ்டம்னு சொல்லிட்டு அதை மாற்றி வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போது அம்பாளை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு விக்கிரக ரூபமாக, ஒரு மூர்த்த ரூபமாக நமக்கு முன்னாடி அது இருக்கிறதாக ஒரு பாவனை, பாவபக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஆவாகனம் செய்துவிட்டு அப்போது உன்னை இந்த மாதிரி நான் துதிக்கின்றேன், உன்னை இந்த மாதிரி நான் பஜிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவதற்காக சொல்லக்கூடிய தியான ஸ்லோகம். இதில் விசேஷமாக லலிதா சகஸ்ரநாமத்திற்கு 4 விதமான தியான ஸ்லோகங்கள் இருக்குது. 4ஐயும் சொல்லணுங்கிறது ஒரு மரபு. சில பேர் சிந்தூர அருண விக்கிரகம் மாத்திரமோ இல்லைனா அருணா கருணா தரங்கிதாட்சியம் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்கிறதும் வழக்கம் உண்டு. பட் 4ஐயும் சொல்லிட்டு சொல்கிறது தான் ஒரு வழக்கம். ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷனாக என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கான்சன்ட்ரேஷன்னா நம்ம என்ன, கவனம், ஒரு ஒருமுகப்பட்ட மனசோட. ஒருமுகப்பட்ட மனசு எப்போ வரும், இப்போ நம்ம பார்த்த அதே அந்த இந்திரியங்களும் மனசும் லயிக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஒருமுகப்பட்ட மனசு ரொம்ப 100% வருமானா கஷ்டம். அதுவும் 100% வர்றதும் சாத்தியம் இல்லை. கஷ்டம்னு சொல்லக்கூடாது, சாத்தியம் இல்லை. ஸோ ஓரளவிற்கு அப்பப்போ வெளியில் இந்த பாஸ்போர்ட் விசா இல்லாமல் அப்படியே மனசு சுற்றின்னு இருக்கும் இல்லையா, எல்லா லோகங்களுக்கும். அதை எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துன்னு உட்கார வச்சு நம்முடைய கவன சிதறல்கள் இல்லாமல் ஸ்ரவணம், மனனம், தியானம் எப்பொழுதுமே அந்த திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிற மாதிரி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான்னு வர்ற மாதிரி ஒரு அளவிற்கு தேவி காதனால் என்ன பண்ணணும், தேவியினுடைய நாமங்களை கேட்க வேண்டும், வாயினால் அவளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், மனதினால் அவளுடைய நாமங்களை ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் பகவான் நாமா சொல்லுங்கள்னு சொல்லிட்டு இப்போ கலியில் மோட்ச சாதனம்னு சொல்லிட்டு வருது இல்லையா? ஏன்னா நம்ம முன்னாடி மாதிரி போய் காடு மேடு அங்கெல்லாம் உட்காந்து தபஸ் பண்ணி அஷ்டாங்க யோக முறைப்படி நான் பகவானை அடைய முடியுமானா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு சாத்தியமில்லை. அதனால் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும், எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்ன பண்ணணும், இந்த மனசனால் எந்த நேரமும் தேவியுடைய நாமங்களை ஸ்மரித்து கொண்டே இருக்கணும். அது எப்படி, ஒரு கான்சன்ட்ரேஷனோட.
அப்போ இந்த தியான ஸ்லோகத்தை திரிகரண சுத்தியுடன் மனம், வாக்கு, காயம், காயம்னா உடம்பு, இந்த 3 நாளும் ஏதோ வாய் முணுமுணுன்னு ஸ்ரீமாதா ஸ்ரீமகாராகி ஸ்ரீமத் சிம்ஹாசன அப்படி எதையோ சொல்லிட்டு எதையோ நினச்சி அதில் பிரயோஜனம் கிடையாது. அப்போது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்கக்கூடியது சாட்சாத் அந்த பரதேவதை தான் அதை கேட்கின்றாள் அப்படின்னு இப்போது நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டார்கள் நினைச்சோம்னா திடீர்னு வந்து நின்னா நம்ம எப்படி கையுங்காலும் உதறும், அவர்களுக்கு என்ன பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம், என்ன பேசுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி அப்படி எப்படி ஒரு புலங்காகிதம் அடைஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி நமக்கு முன்னாடி அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணி அவளை ஆவாகனம் செய்து இருத்திவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தோம்னா கேட்கறது யார்? சொல்கிறதும் தேவிதான், கேட்பதும் தேவிதான். சொல்கிறது தேவிங்கிற அந்த பாவம் நமக்கு இன்னும் வரல. அப்போ அந்த கேட்கக்கூடிய அந்த வஸ்து, அந்த சூக்ஷ்மஸ்வரூபம் தேவிதான் எனக்கு முன்னாடி உட்காந்து இதை கேட்கின்றாள் அப்படிங்கிற அந்த பாவத்தோட இந்த தியான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். 4 தியான ஸ்லோகம் இருக்குது. ஒரு தியான ஸ்லோகமாக பார்த்து அதுக்கு நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். சரியா? முதல் தியான ஸ்லோகம். தியானம் சிந்தூராருண விக்கிரகம். சிந்துர அருண விக்கிரகம், உதித்து வருகின்ற சூரியன். அருணன்னாலே சூரியன் தான். அருணோதயம்னு சொல்கிறோம் இல்லையா, அருண உதயம். அப்போ அந்த அருணோதயம் எப்படி இருக்கும்? கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிகப்பாகவும் இருக்காது, ரொம்ப மங்கலான வெளிச்சமாகவும் இருக்காது. ஒரு மாதிரி ஆரஞ்சு நிறம் கலந்த அந்த ஒரு சிவப்பு நிறம். ஆரஞ்சு நிறம்ங்கிறது எதை குறிக்கிறது? அது சுவாமியையும் தேவியையும் இணைந்த அந்த அர்த்தநாரி ஸ்வரூபத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா சிவனுடைய நிறம் வெண்மை, தேவியனுடைய நிறம் சிவப்பு. இது ரெண்டும் கலந்தோம்னாக்க ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த சிந்தூர வர்ணம், சிந்தூரம்னா அந்த அனுமார் இதிலெல்லாம் சாத்தியிருக்குமா, அந்த மாதிரி அந்த சிந்தூரமும் அந்த அருணமும் கலந்த, அது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் கூட. ஏன்னா அருணம்ங்கிறது சிவப்பு நிறம்ங்கிறது தேவிக்கு பிரீத்தியான ஒரு நிறம். ஏன்னா அவளுடைய சிருஷ்டியின் பிரதிபலிப்பது. ஸோ விக்கிரகம், விக்கிரகம்னா என்ன? விசேஷமாக நம் மனதை கிரகிப்பது எதுவோ அதுதான் விக்கிரகம். ஸோ நல்ல ஒரு ஆரஞ்சு கலந்த ஒரு சிவப்பு நிறத்தில் அந்த இருக்கக்கூடிய தேவியனுடைய மூர்த்தம், அவளுடைய ரூபம் விக்கிரகம். திருநயனாம், 3 கண்களை உடையவள். சிவகுடும்பத்திற்கே 3 கண்கள். சிவன், முருகன், பிள்ளையார், சக்தி எல்லாருக்குமே 3 கண்கள். இந்த 3 கண்கள் எதை குறிக்கும்னு, சூரிய, சந்திரன், அக்னி, 3 கண்களை உடையவள். மாணிக்க மௌலிஸ்புர தாராநாயக சேகராம். பாளுடைய சிரசில் என்ன வச்சுருக்கா? மாணிக்க கற்களை பதித்த அழகான ஒரு கிரீடம். கிரீடத்தில் என்ன? பிறைச்சந்திரன். தாராநாயக சேகராம், நட்சத்திரங்களை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு உள்ள அந்த அழகான பிறைச்சந்திரனை அம்பாள் தரித்து கொண்டிருக்கின்றாள். ஸ்மிதமுகிம், எப்பொழுதும் மாறாத ஒரு புன்னகை. எந்த நேரமும் அவளை புரிந்து கொண்டு தர்ம வழிப்படி வேதம் சொன்ன வழிப்படி நடக்கின்ற அந்த பக்தனை பார்த்தும் அவளுக்கு புன்சிரிப்பு தான். இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதுக்கு இன்னும் புரியலையே, இது எப்போ இது திருந்துமோ, அதற்காகத்தானே ஜென்மம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்து அதனால் வரக்கூடிய ஒரு சிரிப்பு. நாம் செய்யக்கூடிய செயல்களை மெச்சி அதனால் வரக்கூடிய சிரிப்பு. அதனால் மாறாத புன்னகையுடைய ஸ்மித முகீம், அந்த முகத்தில் மாறாத ஒரு புன்னகையுடன் இருக்கக்கூடியவள். ஆபீன வக்ஷோருகாம், பாளுடைய வக்ஷங்கள், வக்ஷஸ்தலங்கள், அதை பற்றி சொல்லக்கூடியது. சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய ஸ்தனங்களாக கொண்டவள். இந்த லோகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் போஷிப்பதற்காக, காத்து ரட்சிப்பதற்காக அவள் என்ன பண்றா? தன்னுடைய ஸ்தனங்களை வைத்து கொண்டிருக்கின்றாள். எது? சூரியனாகவும் சந்திரனாகவும் வைத்து கொண்டிருக்கின்றாள். பாணிபியாம் அளிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம் விப்ரதிம். ஒரு கையில் என்ன வச்சுருக்கா? நல்ல மாணிக்க கற்கள் பதித்த ஒரு கிண்ணம், அதில் மது. இன்னொரு கையில் ரத்த உத்பலம், நீலோத்பலம் என்று சொல்லக்கூடியது. சில இடத்துல அல்லி புஷ்பம்னு வரும், சில இடத்துல நீலோத்பலம்னு வரும். அந்த புஷ்பத்தை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டிருக்கின்றாள்.
சௌமியாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணம். ரொம்ப சௌமியமாக இருக்கக்கூடியவள். அம்பாளுடைய ரூபத்தில் நிறைய ரூபங்கள் இருக்குது. தேவி மகாத்மியத்தில் போனோம்னாக்க காளியாகவும் துர்க்கையாகவும் சண்டிகையாகவும் கௌஷிகியாகவும் இப்படி நிறைய ரூபத்தில் எடுக்கிறான். இப்போ இந்த இடத்துல ரொம்ப சௌமியம், அதாவது பார்த்ததும் மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அவ்வளவு ஒரு அழகான ரூபம். சௌமியமாக இருக்க, சௌமியம்னா மனதிற்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய சௌமியமான ரூபத்தை உடையவள். ரத்ன கடஸ்த ரக்த சரணம். அப்படியே அந்த குங்கும பூவாலான குழம்பு ஒரு கடத்தில், அந்த கடமும் எப்படி இருக்கு, அந்த பானையும் ஃபுல்லாக ரத்ன கல்லால் பதிச்சிருக்கு. எல்லாமே ரத்னம். ஏன்னா எல்லாமே என்ன, சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த உயர்ந்த கற்களாலானது எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. அப்போது அந்த கற்களால் பதித்த ஒரு கட்டம், அதில் என்ன இருக்கு, நல்ல குங்கும குழம்பு. அதை குழைச்சி அதில் அவளுடைய பாதார விந்தங்களை தோச்சி வச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே சிவப்பு. சிருஷ்டி கர்த்திங்கிறதுனால எல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. அதுதான் நம்பாளுக்கு பிரீத்தி. ரத்த சரணம், அப்பேற்பட்ட செவன்னு இருக்கக்கூடிய அந்த ரத்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சரணார விந்தங்களை யாயேத் பராம் அம்பிகாம், பரதேவதையாக இருக்கக்கூடிய, பரமமாக இருக்கக்கூடிய, பரமம்னா அதற்கு மேலே ஒன்று கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னை நான் தியானிக்கின்றேன் அப்படின்னு இந்த இவ்வளவு அர்த்தங்களை மனசில் வச்சு முதல் தியான ஸ்லோகத்தை வச்சு சொன்னோம்னாலே என்ன பண்ணிடுவா, இதுலேயே அம்பாள் ரொம்ப ஹாப்பியாகி நம்ம முன்னாடி பிரசன்னமாயிடுவா. ஸோ சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்க மௌலிஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருகாம் பாணிபியாம் அளிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தியான ஸ்லோகம். ஸோ அம்பாளை பற்றி ஒரு தியான ஸ்லோகத்துக்கே எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் என்ன சொல்லுவோம், அதை பற்றி விளக்கங்களும் பொருளும் அர்த்தங்களும் நம்ம பார்க்கலாம். ஸோ நேரம் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப குறுகிய இதுவே நம்ம பார்த்துருக்கோம். இதுவே அம்பாளுடைய பரம கிருப்பையாக நாம் எடுத்துப்போம். சரியா? அறிவோம் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. ஸ்ரீமாத்ரே நமக.